வணக்கம் நேயர்களே. இன்று கிறிஸ்துமஸ் திருநாள். உலகத்தில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இயேசுபிரான் அவதரித்த நன்னாள் உலகெங்கிலும் வாழும் கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிறது. இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டாடும் நாளே கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடுகிறோம். சாதி மத வேற்றுமைகளை தாண்டி உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்விழா. மார்கழி பெற்றெடுத்த மனிதநேயம் பூமிக்கு புறப்பட்டு வந்த புண்ணிய திருநாள்தான் இந்த கிறிஸ்துமஸ் திருநாள். இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன் பூமியில் அவதரித்த நிகழ்வுகளை மகிமையின் மன்னவன் என்ற நிகழ்ச்சியின் மூலம் காணலாம். கண்களால் பார்க்க முடியாத அன்பே உருவான பரம்பொருளான இறைவன் தன் மக்கள் மீது கொண்ட பேரன்பால் அவர்களை மீட்க விருப்பம் கொண்டார். ஆகவே தன் மகனை இந்த உலகிற்கு உள்ள அனைவருக்குமானவராய் அனுப்பினார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுமாறு மரியன்னைக்கு திருவுளம் பற்றினார். அன்பே உருவான இறைமகனார் மண்ணில் வந்த மகிழ்வுறும் செய்தியை கேட்டு தேவதூதர்கள் ஆட்டிடையர்களுக்கு அறிவித்தனர். அனைத்து மக்களுக்கும் தெரிய வரவே பாரெங்கும் மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஏற்பட்டது. இந்த பாடல் மூலம் இறைமகனாரின் பிறப்பினின் செய்தியை கேட்டவராய் மனம் மகிழ்வோம் வாருங்கள். பாலகனை போற்றிடுவோம். சின்னஞ்சிறு பாலகனாய் மண்ணில் வந்த மன்னவனாம் அன்னை மரி பாலகனை போற்றிடுவோம். விண்ணோர்கள் வாழ்த்த மண்ணோர்கள் போற்ற தேவமைந்தன் இன்று பிறந்தார். விண்ணோர்கள் வாழ்த்த மண்ணோர்கள் போற்ற தேவமைந்தன் இன்று பிறந்தார். செய்தி சொல்லவே பாலகனை காண அவர் சென்றனரே. வாழதூதர் செய்தி சொல்லவே பாலகனை காண அவர் சென்றனரே. தந்தை துணி கோலமாக முன்னடையின் மீதினிலே உலகத்தின் ரட்சகரை தொழுதனரே. தந்தை துணி கோலமாக முன்னடையின் மீதினிலே உலகத்தின் ரட்சகரை தொழுதனரே. மண்ணில் வந்த மன்னவனாம் அன்னை மரி பாலகனை போற்றிடுவோம். விண்ணோர்கள் வாழ்த்த மண்ணோர்கள் போற்ற தேவமைந்தன் இன்று பிறந்தார். பிறப்பினை கூறியதே
பாலகனை போற்றிடுவோம். சின்னஞ்சிறு பாலகனாய் மண்ணில் வந்த மன்னவனாம் அன்னை மரி பாலகனை போற்றிடுவோம். விண்ணோர்கள் வாழ்த்த மன்னோர்கள் போற்ற தேவமைந்தன் இன்று பிறந்தார். விண்ணோர்கள் வாழ்த்த மன்னோர்கள் போற்ற தேவமைந்தன் இன்று பிறந்தார். மாசற்ற இறைவன் இந்த உலகில் மாசற பிறந்தார். அதனை நிறைவேற்ற மாசற்ற ஒரு கன்னிகை இறைவனால் அறியப்பட்டார். பெத்லஹேம் என்ற ஊராளாகிய மரியாள் என்பதே அவரின் பெயர். இறைவனின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து மாசற்ற பாலகனை இந்த மண்ணிற்கு தந்தார். இடையர்கள், சாஸ்திரிகள் என பலரும் இறைமகனாரின் பிறப்பினை கொண்டாடி மகிழ்ந்தனர். மீட்பின் சந்தோஷம் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அன்பே உருவானவர், அன்பால் உதயமான நல்ல நாளை நாமும் இணைந்து கொண்டாடுவோம் இந்த ஆங்கில பாடலின் வழியே. Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. And man will live forevermore because of Christmas Day. In Bethlehem, so the Holy Bible says. Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Hark now, hear the angels sing, a King was born today. And man will live forevermore because of Christmas Day. King was born today, and man will live forevermore
காலை பொழுதுகளில் இயற்கையானது தன்னை படைத்தவரை புகழ எப்பொழுதும் தயாராக இருக்கின்றது. இறைவனின் புகழையும் கீர்த்தியையும் படைப்புகள் மகிமைப்படுத்த காரணம் படைத்தவர்கள் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர்கள் என்பதே. இறைவன் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை உணர்த்தும் பாடலுக்கு குழந்தைகள் நடனமாட வருகின்றனர். Gadol Elohai Shiru ki gadol Elohai Kol echad yireh ki gadol Elohai. אותך ראוי להלל, ליבי ישיר כי גדול אלוהי. שם מעל כל שם, אותך ראוי גדול אלוהי. How great is our God? Sing with me, how great is our God? And all will see how great is our God. כל אחד יראה כי גדול, גדול אלוהי. גדול אלוהי, שירו כי גדול אלוהי. כל אחד יראה כי גדול אלוהי.
தன்னால் படைக்கப்பட்ட, குறிப்பாக தான் நேசிக்கும் மக்கள் மறுவழியில் போவதை அறிந்த இறைவன் தன் மகனை உலகிற்கு தந்து அவரின் பொருட்டு அழிவில்லாத வாழ்க்கையினை தன் மக்களுக்கு வழங்க திருவுளம் கொண்டார். அதன் வெளிப்பாடுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. உலக மக்களிடம் அன்பு செலுத்திய இயேசுபிரான் அந்த அன்பிற்காக பிதாவின் சித்தத்திற்கு தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார். அதனை செய்தும் முடித்தார். அந்த மாசில்லா அன்பை உணர்த்தும் ஒரு இனிமையான ஹிந்தி மொழியில் அமைந்த பாடலை அனைவரும் கேட்டு இறைவனின் அன்பினை உணர்வோம். सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। दुनिया में आया, मुक्ति को लाया। दुनिया में आया, मुक्ति को लाया। पापी को आने बचाया, बचाने यीशु दुनिया में आया। पापी को आने बचाया, बचाने यीशु दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। स्वर्गीय पिता का एकलौता बेटा, स्वर्गीय पिता का एकलौता बेटा, आदम का पुत्र कहलाया, कहलाने यीशु दुनिया में आया। आदम का पुत्र कहलाया, कहलाने यीशु दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। अंधों को आंके गूंगों को बोले, अंधों को आंके गूंगों को बोले, बैरों को शब्द सुनाया, सुनाने यीशु दुनिया में आया। बैरों को शब्द सुनाया, सुनाने यीशु दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। जब हम गुनाह में पड़े हुए थे, जब हम गुनाह में पड़े हुए थे, अद्भुत प्रेम दिखाया, दिखाने यीशु दुनिया में आया। अद्भुत प्रेम दिखाया, दिखाने यीशु दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। जो कोई उस पर विश्वास लाए, जो कोई उस पर विश्वास लाए, उसको मसीह ने बचाया, बचाने यीशु दुनिया में आया। उसको मसीह ने बचाया, बचाने यीशु दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया।
धन्य धन्य यीशु स्वामी हमारा, धन्य धन्य यीशु स्वामी हमारा। हमको पिता से मिलाया, मिलाने यीशु दुनिया में आया। हमको पिता से मिलाया, मिलाने यीशु दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। இஸ்ரவேல் மக்களின் முற்பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு போன்றோர் இறைவனின் மீதும் அவரின் அன்பின் ஆற்றலின் மீதும் மிகுந்த நம்பிக்கை கொண்டு விண்ணுக்கான சந்தோஷத்தினை அடைந்தார்கள். அவர்கள் அனைவரும் வைத்திருந்த முக்கிய ஆயுதமே இறையன்பு மற்றும் நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் நிழலாட்டத்தினை முற்பிதாக்களின் வாழ்க்கையின் பெரும் பகுதிகளில் காணலாம். இந்த நிழலாட்டம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பால் நிஜமானது. இறைவனின் வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று என்ற மகிழ்ச்சியில் இறைவனை புகழ்ந்து பாடும் ஒரு எபிரேய பாடலை கேட்ட நாமும் அந்த மாறாத அன்பினை அறிவோம்.
மகிழ்ச்சி என்பது எங்கேயோ இல்லை, அதை தேடியும் செல்ல தேவையில்லை. மாறாக மகிழ்ச்சி எப்பொழுதுமே நமது ஒற்றுமையில் இருக்கின்றது. மாறாத மகிழ்ச்சி என்பது ஒற்றுமையின் வெளிப்பாடு என்பதாக இறைவனின் வார்த்தை நமக்கு உணர்த்துவதை வெளிப்படுத்தும் ஒரு பாடலுக்கு நடனமாட வருகின்றன குழந்தைகள். இறைமைந்தன் இந்த உலகில் வந்ததன் நோக்கம் மக்களை மீட்பதே. இந்த மீட்பின் மகிழ்ச்சியை மக்கள் அவரின் அற்புதங்கள், அடையாளங்கள் மற்றும் அன்பின் வெளிப்பாட்டின் மூலமாக அறிந்து கொண்டனர். ஆகவே அவரை மேசியா என்று அழைத்தனர். அவரிடம் கலங்கி வந்த மக்களிடம், பயப்பட வேண்டாம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியை அன்றி எவரும் தந்தையிடம் வருவதே இல்லை என்றார். பரலோகத்தில் உள்ள இறைவனின் அன்பினை பெற ஒரே வழி இயேசு பெருமானே என அறிந்த மக்கள் மகிழ்வுடன் சென்றனர். இவரால் தான் விண்ணுலக அரசாட்சி மண்ணுலகம் வந்தது. இதனை கருப்பொருளாய் கொண்ட ஒரு மலையாள பாடலை கேட்டு மகிழ்வோம். മാർഗമാണു ദൈവം മധ്യനായി ഭൂമിയിൽ പിറന്നു സ്നേഹ ദൈവം നിത്യജീവനേകിടുന്നു ദൈവം പിതാവേ ദൈവമേ അവിടുത്തെ
என்றென்றும் நிறைவேறுவேனமே. அப்பா பிதாவே தெய்வமே, அடுத்த ராஜ்யம் வரேனமே. அங்கேயும் திருவிதம் பூமியில் என்றென்றும் நிறைவேறுவேனமே. இஸ்ராயேலின் நாதனாய் வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவ மார்க்கமானோ தெய்வம். ചെങ്കടലിൽ നീ എന്ന് പാത തെളിച്ചു, മരുവിൽ മക്കൾക്ക് മന്ന പൊളിച്ചു. എരിവെയിലിൽ മേഘത്തണലായി, ഇരുളിൽ സ്നേഹനാളമായി. സീനായ് മാമല മുകളിൽ നീ നീതി പ്രമാണങ്ങൾ പകർന്നേകി. ചെങ്കടലിൽ നീ അന്ന് പാത തെളിച്ചു, മരുവിൽ മക്കൾക്ക് മന്ന പൊളിച്ചു. എരിവെയിലിൽ മേഘത്തണലായി, ഇരുളിൽ സ്നേഹമാലമായി. സീനായ് മാമല മുകളിൽ നീ നീതി പ്രമാണങ്ങൾ പകർന്നേകി. അപ്പാ പിതാവേ ദൈവമേ, അവിടുത്തെ രാജ്യം വരണമേ. അങ്ങേയും തിരുവിതം ഭൂമിയിൽ என்றென்றும் நிறைவேறுவேனமே. அப்பா பிதாவே தெய்வமே, அவிடுத்த ராஜ்யம் வரேனமே. அங்கேயும் திருவிதம் பூமியில் என்றென்றும் நிறைவேறுவேனமே. இஸ்ராயேலின் நாதனாய் வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவ மார்க்கமானோ தெய்வம். മനുജനായി ഭൂമിയിൽ അവതരിച്ചു, മകിഴിൽ ജീവൻ ബലി കഴിച്ചു. തിരുനിലവും ദിവ്യഭോജമുമായി ഈ ഉലകത്തിൻ ജീവനായി. വഴിയും സത്യമുമായവനെ നിൻ തിരുനാമം വാഴ്ത്തുന്നു. മനുജനായി ഭൂമിയിൽ അവതരിച്ചു, മകിഴിൽ ജീവൻ ബലി കഴിച്ചു. തിരുനിലവും ദിവ്യഭോജമുമായി ഈ ഉലകത്തിൻ ജീവനായി. വഴിയും സത്യമുമായവനെ നിൻ തിരുനാമം വാഴ്ത്തുന്നു. ഇസ്രായേലിൻ നാഥനായി വാഴും ഏക ദൈവം, സത്യജീവ മാർഗമാണോ ദൈവം. മധ്യനായി ഭൂമിയിൽ പിറന്നു സ്നേഹ ദൈവം, നിത്യജീവനേകിടുന്നു ദൈവം. അപ്പാ പിതാവേ ദൈവമേ, അവിടുത്തെ രാജ്യം വരണമേ. അങ്ങേയും തിരുവിതം ഭൂമിയിൽ என்றென்றும் நிறைவேறிடேனமே. அப்பா பிதாவே தெய்வமே, அவிடுத்த ராஜ்யம் வரேனமே. அங்கேயும் திருவிதம் பூமியில் என்றென்றும் நிறைவேறிடேனமே. இவ்வாறு பாரெங்கும் மகிழ்வுடன் இருக்க தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்ட மறைபொருள் இறைமகனாரின் பிறப்பின் மூலம் வெளிப்படவே சாஸ்திரிகள் இயேசுபிரானை காண பொன், வெள்ளி, வெள்ளைப்போளம் போன்ற பரிசுகளுடன் வந்தனர்.
வானசாஸ்திரிகள் பணிசூழும் காலத்தில் ராஜா அவதரிப்பார் என முன்னறிந்திருந்தனர். ஆகவே அவர்கள் ராஜாவை தேடி அரண்மனை செல்ல அவர் அங்கும் இல்லை. ஏழ்மையின் உருவாய் பிறந்தவர் மாட்டுக்கொட்டகையில் அவதரித்ததை அறிந்து உறைந்தனர். பிறகு அழைத்துச் செல்லும் ஒரு விடிவெள்ளியான இறைமகனாரின் இடத்தினை கண்டு அவரை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினர். தேவபாலன் பிறந்தீரே என்ற பாடல் மூலம் அவர்களுடன் சேர்ந்த நாமும் இறைவனை வாழ்த்துவோம். பிறந்தீரே மனதோலம் எடுத்தீரே மனலோகம் துறந்தீரே சுவை நீர் வாழ்க வாழ்கவே தேவபாலன் பிறந்தீரே மனதோலம் எடுத்தீரே மனலோகம் துறந்தீரே சுவை நீர் வாழ்க வாழ்கவே. மாண்புடனே மகிமையாய் உதித்த மன்னவனே மண்மீதினில் மாண்புடனே மகிமையாய் உதித்த மன்னவனே வாழ்த்திடுவோம் வணங்கிடுவோம் தூயாவும் நாமத்தையே தேவபாலன் பிறந்தீரே மனுக்கோலம் எடுத்தீரே மனலோகம் துறந்தீரே சுவை நீர் வாழ்க வாழ்கவே. ஏற்றிடவே பாரினில் உதித்த பரிசுத்தனே பாவிகளை ஏற்றிடவே பாரினில் உதித்த பரிசுத்தனே பாடிடுவோம் புகழ்ந்திடுவோம் தூயாவும் நாமத்தையே தேவபாலன் பிறந்தீரே மனுக்கோலம் எடுத்தீரே மனலோகம் துறந்தீரே சுவை நீர் வாழ்க வாழ்கவே தேவபாலன் பிறந்தீரே மனுக்கோலம் எடுத்தீரே மனலோகம் துறந்தீரே சுவை நீர் வாழ்க வாழ்கவே. இறைமைந்தன் வருவதற்கு முன்னமே அவரின் பிறப்பினை குறித்து பல்வேறு தீர்க்கதரிசிகளை கொண்டு இறைவன் அந்த செய்தியை முன்னறிவித்தார். அந்த தீர்க்க தரிசனங்களில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினால் வெளிப்பட்டது. இந்த நன்னாளில் சிறப்பு இறை செய்தியை நம்மிடம் பகிர வருகிறார் போதகர் சாம் பக்தர் ஜான் அவர்கள். கிறிஸ்மஸ் என்றாலே எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், வெளிச்சம், நட்சத்திரம் இவைகள் எல்லாமே நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இன்னொன்று பெத்லகேம். அது என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசுநாதர் அந்த ஊரில் தான் பிறந்தார் என்கிறது எல்லாருக்குமே தெரியும். பெத்லகேம்ங்கிற அந்த ஊருக்கு பொருள் என்னன்னா அப்பத்தினுடைய வீடு. ஏராளமான கோதுமை விளையக்கூடிய வயல் நிலங்கள் அந்த பெத்லகேமில் காணப்படுது. இது இஸ்ரேல் நாட்டில் இருக்கிறது. அந்த இஸ்ரேல் நாட்டு முழுவதுக்குமே உணவுப் பொருள் கோதுமையை சப்ளை பண்ணுறதுனால அந்த ஊருக்கு அப்பத்தினுடைய வீடுங்கிற பெயரையே வச்சு அழகா கூப்பிட்டு மகிழ்ந்தாங்க.
இப்போ இந்த பெத்லகேமில் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்ன பிறந்தார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை இங்கே தான் பிறப்பார்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி சொன்னார். அவர் யாருன்னா மீகா. நீங்கள் மீகா எழுதின புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, எப்ரத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, ஆயிரங்களுக்குள் நீ சிறியவனாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து என்னிடத்திற்கு புறப்பட்டு வருவார்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லி இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே படிச்சிருக்கிறோம். அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலா இயேசுநாதர் பெத்லகேமில் பிறந்தார். இப்ப பெத்லகேமில் இவர் பிறக்கிறார்ல, அப்போ என்ன நடந்துச்சுங்கிற ஒரு சம்பவத்தை லூக்கா ரொம்ப அழகா பதிவு பண்றார். லூக்கா பதிவு பண்ணுகிற அந்த சம்பவத்தை பாருங்க. இந்த மெய்ப்பர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டம், அவர்கள் இந்த வயல்வெளி, அந்த கோதுமை விளையக்கூடிய அந்த வயல்வெளியில ஆடுகளை காத்துக்கொண்டு பாதுகாத்து கொண்டு பராமரித்து கொண்டு அந்த இடத்துல இருக்கிறார்கள். அப்ப திடீர்னு ஒரு நைட் என்ன நடந்துச்சு, தேவதூதன் அவர்களுக்கு முன்பாக தோன்றி அவன் சொன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் பயப்படாதிருங்கள். ஏன்னா இவங்க அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே ரொம்ப பயந்து நடுங்கிட்டாங்க. அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை அவங்க பார்த்துருப்பாங்களோ இல்லையோ தெரியல. உடனே பயந்ததுனால தேவதூதன் அவர்களை பார்த்து சொன்னாரு, பயப்படாதுங்க, எல்லா ஜனத்துக்குமே ஒரு பெரிய மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை நான் வச்சிருக்கிறேன், அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, தாவீதின் ஊராகிய பெத்லகேமிலே மேசியாவாகிய இயேசு ரட்சகராக பிறந்திருக்கிறார் என்கிறதான செய்தியை சொல்லிட்டு அவங்க அந்த தேவதூதன் சொன்ன இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அதுதான் ரொம்ப நுணுக்கமா நாம் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பிள்ளைய துணியில சுற்றி ஒரு முன்னணியில கிடத்தி இருக்க நீங்கள் பார்ப்பீர்கள், இதுதான் உங்களுக்கு அடையாளம். அப்ப எதை அடையாளமா சொன்னாரு, பிள்ளைய துணியில சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். இப்போ பிள்ளை பிறந்தாலே நம்ம துணியில சுத்துறதான் வழக்கம். இது என்ன ஒரு அடையாளமாய் போய்விட போகிறது, துணியில சுற்றி முன்னணியில கிடத்தி இருப்பது ஒரு அடையாளமா? அந்த துணிக்கு ஸ்வாட்லிங் கிளாத்னு பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முதல்ல இந்த பின்னணியை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மெய்ப்பர்கள் யாரு? ஆசாரிய மெய்ப்பர்கள். வருஷந்தோறும் எருசலேமில் ஆயிரக்கணக்கான ஆடுகளை பலி செலுத்துவதற்காக இவர்களுக்கு ஆடுகள் தேவைப்படுகிறது. இப்போ இவர்கள் தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த பெத்லகேமில் இந்த மயல் வழியில இந்த இடத்துல உட்கார்ந்து பஸ்காவிற்கான ஆடுகளை தயார் செய்கிற ஒரு பணியை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எங்க வச்சு தயார் பண்ணி அவங்க பாதுகாப்பாங்கன்னு சொன்னா, மிக்டால் ஈடார் அப்படின்னா மந்தையின் துருகம். அதாவது இந்த ஆட்டுக்குட்டிகள் பிறந்த உடனேயே அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டிகள் பழுதடையாமல் இருக்கிறதற்கும் ஊன் இல்லாமல் இருக்கிறதற்கும் காயப்படாமல் இருக்கிறதுக்கும் ஒரு விசேஷமான ஒரு சிறப்பான ஒரு துணி, ஒரு பிரத்யேகமான ஒரு துணி, அந்த துணியில் இந்த ஆட்டை சுற்றி பாதுகாப்பாக பராமரித்து வச்சிருப்பாங்க. இப்போ இந்த மேரி, யோசேப்பு இவர்கள் குடிமதிப்பு எழுதுறதற்காக, அதாவது சென்சஸ் எடுத்துறதற்காக அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு அந்த சென்சஸ் கொடுக்கறதுக்காக வரும்பொழுது தான் அன்னை மரியாளுக்கு பிரசவ வலி வந்து விட்டது. சரி, இப்போ இந்த குழந்தைக்கு பிறப்பை கொடுக்கணும், எங்க போறது? லாட்ஜ் போய் தேடி பார்க்குறாங்க, லாட்ஜில் எங்கேயுமே இடம் இல்லை. அப்போ இவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்தையின் துருகம். அதாவது இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிகளுக்கு பிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கூடாரம் போன்ற ஒரு கோபுரம் போன்ற ஒரு அமைப்பு தான் இவங்களுக்கு கிடைச்சிச்சு. இப்போ அதில் போய் பிரசவத்தை கொடுக்குறாங்க இந்த மேரி. இப்போ இந்த குழந்தையை சுத்துறதுக்கு துணி எங்கிருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டியை சுத்துறதுக்கு எந்த துணியை உபயோகப்படுத்தினாங்களோ அந்த துணியை உபயோகப்படுத்தி தான் இந்த குழந்தையை சுற்றி முன்னணியில் கடத்தி வச்சிருக்காங்க. இப்போ இந்த மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தி சொல்லிச்சாங்கல்ல தூதர், இவங்க உடனே என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம போய் எப்படி இந்த குழந்தை பிறந்திருக்குங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. வரும்பொழுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப குஷியாகவும் இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை எந்த துணியில சுற்றி இவங்க பாதுகாப்பாங்களோ அதே துணியில இந்த குழந்தையை சுற்றி வச்சிருக்கிறாங்க. இப்போ இத்தனை வருஷமா இந்த ஆட்டுக்குட்டியை இவர்கள் துணியில சுற்றி பாதுகாப்பாங்க. இத்தனை வருஷமா அவருடைய கண்களுக்கு இந்த துணிக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டியே பார்த்து பழகினவங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த துணிக்குள்ள முதல் முறையாக ஒரு குழந்தையை பார்க்குறாங்க. அது அவர்களுக்கு நம்பவே முடியல, ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இப்போ இந்த மெய்ப்பர்களுக்கு இந்த தூதன் செய்தியை சொன்னான்ல, இந்த மெய்ப்பர்கள் யார்? நம்ம பொதுவாக என்ன புரிஞ்சிருக்கிறோம்னா, படிப்பே இல்லாதவங்க, அறிவே இல்லாதவங்க, புத்தியே இல்லாதவங்க, ரொம்ப ஏழைகள், பாமரர்கள், இப்படி தான் நம்ம புரிஞ்சிருக்கிறோம். நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு செய்தி, அதாவது ஒரு விஷயம் எல்லாருக்கும் போகணும்னு சொன்னா, படிப்பறிவு இல்லாதவங்கள்ட்ட சொன்னா இந்த செய்தி எல்லாருக்கும் போகுமா?
ஒரு செல்வாக்குள்ள, அதாவது இவர்கள் சொன்னால் எல்லாரும் கேட்பார்கள் என்கிற ஒரு தட்ட சொன்னாதான் அந்த செய்தி எல்லாருக்கிட்டையும் போகும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இவர்கள் படிப்பறிவில்லாதவங்கிறது தப்பு, இவர்கள் பாமரர்கள் அப்படிங்கிறதும் தப்பு. இவர்கள் சொன்னா எல்லாரும் கேட்பார்கள் அப்படின்னா இவர்களுக்கு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இருந்துச்சு, ஒரு மதிப்பு இருந்துச்சு, ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆகினாலதான் இந்த செய்தியை தேவதூதன் அவர்களை செலக்ட் பண்ணி அவர்கள்ட்ட மட்டும் சொல்றார். இவர்கள் யார்? பஸ்கா ஆட்டுக்குட்டியை தயார் செய்து அதற்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இந்த ஆட்டுக்குட்டியை நீங்க பஸ்கா அன்றைக்கு பலி செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் இவங்க கொடுத்தாதான் அந்த ஆட்டுக்குட்டியை இவங்க பலி செலுத்த முடியும். இப்போ இவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது இவங்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சு? நமக்கு மேசியா பிறந்திருக்காரு, பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியாக போகிறவர் இவர்தான் என்கிற விஷயம் இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இவங்க போய் என்ன தெரியுமா பண்ணாங்க, பஸ்கா ஆட்டுக்குட்டிக்காக பலியாக போகிற மேசியா பிறந்துட்டார் அப்படிங்கிற செய்தியை இஸ்ரவேலில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் சொல்றாங்க. அப்ப அவங்க, நான் ஒரு கற்பனை பண்ணினேன், இவங்க என்ன சொல்லி இருப்பாங்க தெரியுமா, இனிமேல் நாங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டிகளை தயார் செய்ய போறது கிடையாது, இனிமேல் அந்த பணியை நாங்கள் விட்டுறோம். என்ன காரணம்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டிக்காக பலியாக வேண்டிய ஒருவர் பெத்லகேமிலே தீர்க்கதரிசிகளுடைய முன்னறிவிப்பின்படி பிறந்து விட்டார், ஆகியனால நாங்க இனிமேல் பஸ்கா ஆட்டுக்குட்டியை தயார் செய்ய போவதில்லை என்கிற செய்தியை சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனா அதான செய்தி. நீங்க வசனத்தை படிச்சீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இந்த மேய்ப்பர்கள் சொன்ன செய்தியை கேட்டு ஆச்சரியம் அடைந்தார்களாம். இவர்கள் போய் எல்லா பக்கமும் இந்த செய்தி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு, மேசியா பிறந்திருக்கிறாரு, பெத்லகேமில பிறந்திருக்கிறாரு, பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு பதிலா பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. வாங்க, இந்த கிறிஸ்மஸ்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் மனுக்குலம் பாவத்தில் இருக்கிறது, அந்த பாவத்திற்கு ஒரு பரிகாரம் தேவை. அந்த பரிகாரியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். யோவான் சொல்றார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது எல்லா ஜனத்திற்குமே ரொம்ப 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 சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நற்செய்தி. இயேசு கிறிஸ்து மேசியாவாக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நமக்காக பலியாவதற்காக பிறந்திருக்கிறார் செய்தி. அவர் பிறந்தார், அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிரோடு எழுந்தார். திரும்பவுமாக அந்த இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நம்ம ஒவ்வொருவருக்கும் இனிமையான கிறிஸ்துமஸ் ஆகவும் ஆனந்தமான கிறிஸ்துமஸ் ஆகவும் அற்புதமான கிறிஸ்துமஸ் ஆகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மரிப்பதற்காக இயேசு பிறந்தார் என்று சொல்லுகிற அறிக்கை செய்கிற கிறிஸ்துமஸ் ஆகவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம், ஆமென். பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. சுப சேவைகள் எக்காலம் முழங்க, நாளும் மாறிட நம் இயேசு பிறந்தார். சுப சேவைகள் காலம் முழங்க, நாளும் மாறிட நம் இயேசு பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. இறைமகனாரின் பிறப்பின் நோக்கமே மனித குலத்தாரின் வாழ்வு முழுமை பெற வேண்டும் என்பதே. முழுமை பெறுவோம் இந்நாளில் இறைமகனாரின் அருளோடும் ஆசியோடும் அன்போடும். மீண்டும் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.